வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது நேர் வழியாய் நடத்துபவர். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன். நம்முடைய ஆண்டவர் தம் பிள்ளைகளை நேர் வழியாய் நடத்துவார். அவரையே நம்பி இருக்கிறவர்களை கர்த்தர் நித்தமும் அவர்களை நேர் வழியாய் நடத்துபவர். ஆபிரகாமின் ஊழியக்காரனாகிய எலியேசரை கர்த்தர் அவருடைய எல்லா செயல்களிலும் நேர் வழியாய் நடத்தி எலியேசரின் ஜெபத்தை அங்கீகரித்து அவன் வேண்டிக் கொண்டதை அப்படியே நடத்தி கொடுத்தார். இன்றைக்கும் அதே கர்த்தரை தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். உங்களுடைய எல்லா காரியங்களையும் தேவன் நேர் வழியாய் நடத்தி உங்களை ஆசிர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.